வணக்கம் மக்களே! இன்னைக்கு நான் ஒரு சூப்பர் ஜாப் ஆஃபரோட தாங்க உங்கள வந்து சந்திச்சிருக்கேன். யாரு ஹையர் பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்தா, காக்னிசன்ட் நிறுவனம் தாங்க இப்போதைக்கு ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அசோசியேட் அப்படின்ற ஒரு ரோலுக்கு வேலைக்கு ஆட்கள எடுத்துட்டு இருக்காங்க. அ யாரெல்லாம் அப்ளை பண்ணா, என்ன குவாலிஃபிகேஷன், என்ன டிகிரி வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு தேவையான டீட்டெயில்டான எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் எப்படி அப்ளை பண்றது? என்ன பண்றது? நம்மள எப்படி எக்யூப் பண்ணிக்கிறதுன்னு சொல்றேன். சரிங்களா? என்ன எல்லா இடத்துலயும் லே ஆஃப் நடந்துட்டு இருக்கு. நீ மட்டும் எங்க இப்படி அ சொல்ற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க சில கம்பெனிஸ் ரெக்ரூட்மென்ட் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. அத கொண்டு வந்து சேர்க்கிறது என்னுடைய வேலை. எந்தெந்த கம்பெனி எங்க ஓப்பனிங் இருக்கு, என்ன படிச்சிருக்கணும், என்ன ரிக்வயர்மென்ட் அப்படின்றது கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய வேலை. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் அதிகபட்சமா ஷேர் பண்ணுங்க. யாராவது ஒருத்தவங்க லைஃப்ல செட்டில் ஆறதுக்கு நிச்சயமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி தான் நான் இத செஞ்சுட்டுருக்கேன். சரிங்களா? ஸோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அசோசியேட் அப்படின்ற ஒரு ரோலுக்காக தாங்க இப்போதைக்கு காக்னிசன்ட் நிறுவனம் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் நம்மளுடைய சென்னை லொகேஷன்ல வேலை பார்க்கறதுக்கு தான். சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட நீங்க இதுக்கு ரெடி அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ ரெக்வயர்மென்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கோம்னா, பிஇ முடிச்சிருக்கணும், இல்லன்னா பிடெக் முடிச்சிருந்திருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்திருக்காங்க. நீங்க எதுல முடித்திருந்தாலும் பரவால்ல. எந்த டிகிரி முடித்திருந்தாலும் பரவால்ல. பட் பிஇ ஆர் பிடெக் எந்த பிரான்ச்சா இருந்தாலும் பரவால்ல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? சரிப்பா, நான் இதுல வேலைக்கு போய் என்ன மாதிரி வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுல வந்து லைக் டெஸ்டிங் அசோசியேட்டடா மோஸ்ட்லி அசோசியேட்டடா இருக்கிற ஒரு வேலை தாங்க இது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தீங்கன்னா, டாட் நெட் படிச்சிருந்தா வெரி குட். எம்எஸ் எஸ்கியூஎல் சர்வர் படிச்சிருந்தீங்கன்னா, அதுக்கு மேல சூப்பரோ சூப்பர். ஏஎஸ்பி டாட் நெட் படித்திருந்தீங்கன்னா, வெல் அண்ட் குட் அப்படின்ற மாரி தாங்க அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாய்மென்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தாங்க இது. ஸோ டே ஷிஃப்ட்ட நீங்க நைட் ஷிஃப்ட்ல எல்லாம் வொர்க் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. டிராவல் எல்லாம் கிடையாது. சரிங்களா? ஸோ இதுதான் சரிப்பா. வேலைக்கு போய் நம்ம அங்க என்ன வேலை மாதிரி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ப்ராடக்ட்ட வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். லைக் ஃபங்ஷனல் ரெக்யர்மென்ட், நான் ஃபங்ஷனல் ரெக்யர்மென்ட்ன்னு சொல்லி நெறைய இருக்கும் இல்லையா? ஸோ அத பேஸ் பண்ணி நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது போக ரிவ்யூ மீட்டிங்ஸ்ல எல்லாத்துலயும் நீங்க வந்து நல்லபடியா கிளியர் கட்டா அவங்க கேட்கறது எல்லாத்தையும் எடுத்து சொல்லணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஃபீசிபிலிட்டி ஸ்டடி பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்திருக்காங்க. டெவலப்மென்ட்க்கு நீங்க எவ்வளோ ஆகும். எவ்வளோ இன்புட்ஸ் அப்படின்றதையும் நீங்க வந்து எடுத்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அது போக ரெக்வயர்மென்ட்ஸ் ஃபங்ஷனல் அண்ட் நான் ஃபங்ஷனல் ரெக்வயர்மென்ட்ஸ் இருக்கு இல்லையா? அது உங்களுக்கு டிராஃப்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். லோ லெவல் டிசைன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பிஓசி ஐடென்டிஃபை பண்ணிட்டு என்ன புது டெக்னாலஜி இருக்கு, அந்த டெக்னாலஜிய நம்ம எப்படி அடாப்ட் பண்ணலாம், ஸோ எப்படி புதுசா நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. அது போக ஹை லெவல் சாஃப்ட்வேர் டிசைன் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அது உங்களுக்கு கிரியேட் பண்ண தெரியணும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. ஸோ டிசைன் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு மீட் பண்ணி நல்லபடியா சொல்யூஷன்ஸ் வந்து அவங்களுக்கு குடுக்கணும் அப்படின்றதும் சொல்றாங்க. சரிங்களா? ஸோ கோட் எல்லாம் கரெக்ட்டா எழுத தெரியணும். எந்த ஒரு சேலஞ்சிங்கான ஒரு என்வைரன்மென்டலா இருந்தாலும் சரி, அத அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம லைஃப நேவிகேட் பண்ணிட்டு மூவ் பண்ண தெரியணும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. சரிங்களா? இது போக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லைக் ப்ராடக்ட் டீம்ல இருந்து இன்புட் நம்ம ரிசீவ் பண்ணிக்கணும். டெக்னிக்கல் கைட்ஸ் குடுக்கணும். ரிசால்வ் பண்ணி டெக்னிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் உங்களுக்கு குடுக்கணும். ரிசால்வ் பண்ணி குடுக்கணும் அப்டின்ற மாரி சொல்ட்டாங்க. டிஃபெக்ட்ஸ் ஏதாவது இருந்தா, அந்த டிஃபெக்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சுட்டு, அத எப்படி ரிசால்வ் பண்ணணும் அப்டின்ற மாதிரியும் சொல்லணும் அப்டின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ கிளையன்ட்டுக்கு நீங்க நல்லபடியா ஒரு டெஸ்ட் பண்ணி, ஒரு ஃபுல் ஆன் பேங் ஆன் டெஸ்டிங் பண்ணிட்டு அவங்களுக்கு நீங்க எடுத்து கொடுக்கணும் அப்டின்றதும் சொல்றாங்க. டெஸ்ட் கேஸஸ், டெஸ்ட் பிளான்ஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ண தெரியணும். இன்டகிரேஷன் டெஸ்டிங், பக் டிடெக்ஷன், ஆல்ஃபா ரிலீஸ் ஆறதுக்கு முன்னாடியோ, இல்ல பீட்டா ரிலீஸ் ஆறதுக்கு முன்னாடியோ, போஸ்ட் ரிலீஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த ஒரு ப்ராடக்ட்டோட இன்டிகிரேட் பண்ணி உங்களால டெஸ்டிங் பண்ண முடியணும் அப்டின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ இட்ஸ் மோஸ்ட்லி லைக் எஃப்ஆர்டி டாக்குமெண்ட்ஸ எப்படி ப்ரொசீட் பண்றது? அந்த மாதிரி பிளஸ் டெஸ்டிங் மாதிரியும் இருக்கு. சரிங்களா? ஸோ ப்ராடக்ட் ட்ரெய்னிங்ஸ் அண்ட் டாக்குமென்டேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு செய்ய தெரியணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது வந்து ஆன் ஜாப் போய் லேர்ன் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம். பட் அதுக்கு முன்னாடி ஸ்கில் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ இந்த ஒரு டெக்னாலஜி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, டெஃபினட்டா இந்த ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்காக தாங்க. மறக்காம அப்ளை பண்ணுங்க. எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத நான் சொல்லிர்றேன். லிங்க்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லீவ் பண்றேன். அத கிளிக் பண்ணீங்களா உங்களுக்கு
உங்களுக்கு இந்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்ல அப்ளை நவ் அப்படின்ற பட்டன் இருக்கு இல்லையா? ஸோ இத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, வேற ஒரு பேஜுக்கு உங்களுக்கு எடுத்துட்டு போகுது. அந்த ஒரு பேஜ்ல நீங்க உங்களுடைய நேம், உங்களுடைய யூசர் அட்ரஸ், உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய ரெஸ்யூமே எல்லாமே ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணணும். சரிங்களா? அப்லோட் பண்ண பிறகு கரண்ட்டா எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற ஒரு மெயில் ஐடி குடுங்க. மெயில் ஐடி குடுங்க. சரிங்களா? ஸோ மெயில் ஐடி குடுத்தீங்க அப்டின்னா, அது வந்து உங்களுக்கு ஃபர்தரா மெயில் மூலியமா தான் அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க. வேற ரிசோர்ஸஸ் ஃபோன் என்னதான் நம்பர் இருந்தாலுமே, மெயில் அட்ரஸ் மூலியமா தாங்க அவங்க உங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸிஸ்டிங்கா கரண்ட்டா யூஸ்ல இருக்கிற ஒரு மெயில் அட்ரஸ் குடுங்க. சரிங்களா மக்களே! ஸோ இதுதான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ட ஒரு ஜாப் ஆ கரியர் திங் இது. மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதிகபட்சமா ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.